விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த மே 1, 2024 திருக்கணிந்த பஞ்சாங்கத்தின்படியும் வாக்கிய பஞ்சாங்கம் ஒரே நாளில் குரு பெயர்ச்சி நடைபெற இருக்கிறது. குழப்பமே வேண்டாம். குரோதி வருஷம் தமிழ் மாதம் சித்திரை 18ஆம் நாள் புதன்கிழமை குரு பகவான் மேஷ ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். காலை 11:56 அப்புறம் உங்களுக்கு பயிற்சி ஆகிறார். அதனால் பக்கத்தில் இருக்கிற திருத்தலங்களுக்கு சென்று குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது அன்னைக்கு மிக பெரிய நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். ரிஷபத்திலே குரு வர்றதுனால தன்னுடைய 5, 7, 9ஆம் பார்வையாக கன்னி ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் மகர ராசிக்கும் தொழில் குருவாக பயிற்சியாக உள்ளார். நிறைவான மனநிலையில் எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரங்களுக்கு நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்கள். இது என்ன தசாபுத்தினா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருடைய கேள்வி இருக்குது. உங்களுடைய ஜாதகத்தில் நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் நம்ம லைஃப்பில் இருக்குன்னா தசாபுத்தியோட இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது ஒரு கிரகத்தோடைய இன்ஃப்ளூயன்ஸ் படி தான் நம்மளுடைய செயல் ஏற்றம் அப்படி இருக்கும். ஒருத்தருக்கு சனி தசை நடந்ததுன்னா அவங்க கம்ப்ளீட்டாக மற்றவங்களுக்காகவே வாழ்வாங்க, மற்றவங்களுக்காகவே இருப்பாங்க, மற்றவங்களுக்காக உழைப்பாங்க, உழைப்புக்கு பேர் போனவங்களாக இருப்பாங்க, கஷ்டப்பட்டே பொருள் ஈட்டுவாங்க. அதுதான் சனி திசையோடைய வேலை. அது மாதிரி ஒவ்வொரு பிளானட்டோடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் உங்களோட மனித வாழ்க்கையை ஒரு நிலைக்கு கொண்டு வர்றது. இதே புதன் திசையில் பார்த்திங்கன்னா ஞானத்தை கொடுப்பார். கேது திசையை பார்த்திங்கன்னா ஆன்மீகம் கலந்த ஞானத்தை கொடுப்பார். இப்படி ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அந்த இன்ஃப்ளூயன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. எல்லாத்துக்கும் என்னென்ன அடிப்படை விஷயங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா நீங்கள் ராசி மட்டுமே வச்சுக்க தெரியக்கூடாது, லக்னமும் உங்களுக்கு தெரியணும். நீங்கள் என்ன லக்னம்னு உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். அடுத்தது உங்கள் நட்சத்திரத்துக்கு தசை என்ன தசை வரும்ன்றது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த திசையெல்லாம் அடுத்தடுத்து வரும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ சாஃப்ட்வேர்ஸ்லாம் நிறையா வருது, அதில் போட்டு நேமு, டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் எல்லாம் போட்டிங்கன்னா உங்கள் ஃபுல் ப்ரெடிக்ஷன் இப்போல்லாம் வருது, ஃபுல் ரிப்போர்ட்ஸ் வருது. அந்த ரிப்போர்ட்டில் உங்களுக்கு தசா புத்தி எந்தெந்த இயரில் மாறுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இல்லை எனக்கு அதுக்கு மீறி இதை பற்றி தெரியலைங்க அப்படின்னா நீங்கள் ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கால் பண்ணலாம். உங்களோட தசா புத்தி எப்படி, என்ன தசா புத்தி நடக்கும். மேக்ஸிமம் நான் உங்களுக்கு ஒரு ஏஜ் செக்டாரில் பிரிச்சுருக்கிறேன். அந்த ஏஜ் செக்டார் வைஸ் உங்களுக்கு என்ன தசா போயிட்டுருக்குன்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். மற்றபடி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் உள்ள தசா இருப்பை பொறுத்து தான் பலன்கள் மாறும். இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது தசா புத்திகள் எப்படி உங்களுக்கு பலன் தரும், இந்த குரு பயிற்சி எந்தெந்த இடத்தில் எந்தெந்த திசையில் உங்களுக்கு நல்லது பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறத முழு விவரமாக நான் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட வயதுக்கு ஏற்பட்ட உள்ள விஷயங்களையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு ஏஜ் வைஸ் நான் கொடுத்துருக்குறேன். அது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஃபுல் ப்ரெடிக்ஷன் தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு தசா புத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு நட்சத்திரம் மட்டும்தான் தெரியுதுங்க, தசா புத்தி இல்லைன்னா உங்கள் ஏஜுக்கு இந்த தசா புத்தி தான் வரும்னு ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷனில் சொல்லுவேன். இல்லை எனக்கு ஃபுல்லாக கரெக்டாக அக்யூரேட் ப்ரெடிக்ஷன் வேணும்னா என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அது முழுக்க உங்களோட ஜாதகத்தை ஆராய்ந்து கட்டணத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயங்களாக உங்களுக்கு முழுக்க நாங்கள் சொல்லிடுவோம். அது உங்களுக்கு ப்ரீ பிளானுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு கண்டங்கள் வருது அப்படின்னா அதை நீங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கான வழிபாடு, அதுக்கான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் செய்யும் போது நல்ல பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை. சிம்ம ராசி பூர நட்சத்திரம், இது சுக்கிரனுடைய நட்சத்திரம். தசாபுத்தி காலங்கள் 20 வருடம். என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு 10 வருடங்களை எடுத்துக்கிறேன். சூரிய திசை ஒரு 6 வருஷம், சந்திர திசை ஒரு 10 வருஷம், மொத்தம் 26 வயசுக்குள்ளே உங்களுடைய பலனானது என்னென்ன கொடுக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னால், பொதுவாகவே இந்த பூர நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஆன்மீகவாதிகள்லாம் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். குரு பார்வை உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதும் சொல்லலாம்.
இந்த பூர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு குலதெய்வ கோயிலுக்கு சென்று வந்தோன்னா அந்த அம்பாள் பெண் தெய்வமாக இருந்தால் பூரண அருள் கிடைக்கக்கூடியவர்கள் பூர நட்சத்திரக்காரங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த தசாபுத்தி காலங்களில் பொதுவாகவே பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு சுக்கிர சூரிய சந்திர தசை அப்படிங்கிறது ஒரு நல்ல திசை. ஆனால் கண்டகசனியும் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி குரு உட்கார்ற இடத்தோட பார்க்குற இடமும் நல்லா இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்க வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தடங்களுடன் கூடிய தடைவில் மீறி ஒரு வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சா வேலையை விட்டுறாதீங்க. அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஸ்காலர்ஷிப்போட கண்டிப்பாக நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய காலகட்டம். கொஞ்சம் சோர்வு மந்தம் அந்த சோம்பேறித்தனத்தெல்லாம் விட்டு தூக்கி போட்டுருங்க. 200% உங்கள் உழைப்பை போட்டால் மட்டுமே 100% வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு சிம்மராசிக்காரங்களும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். பொதுவாக பார்க்குட்டிங்கன்னா இந்த விஷயத்தில் பூர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு வருகின்ற அந்த தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறதுல வருது. உத்தியோகமோ தொழிலோ அப்படிங்கிறது 2 விஷயமாக பார்க்கலாம். ஒன்று உத்தியோகம் சில பேர் 10ஆம் இடத்துல வர்றது அப்படிங்கிறது குரு வர்றது பதவி போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பதவியெல்லாம் போகாது. அது மீனிங் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஒருத்தர் ப்ரொமோஷன் ஆகிறான்னா அந்த இடம் காலியாகும், அந்த ரோல் காலியாகிட்டு அடுத்த இடத்துக்கு போவாங்க. அந்த வேலையை ரிசைன் பண்ணால் தானே நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் நீங்கள் பார்க்கணும். அந்த ரிசைனேஷன் எப்படி நடக்கும்னா பாசிட்டிவாக நடக்கும். அதுதான் விஷயம். ஸோ அந்த 10ஆம் இடத்துல வருகிற குரு பார்வைக்கு கோடி நன்மை இருக்குது. அப்படிங்கும்போது இது வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்க இந்த 26 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வீட்டில் பொருளாதார பிரச்சனை இருந்தால் அந்த காலகட்டத்தில் பொருளாதார பிரச்சனை, ஏன்னா ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். கொஞ்சம் மேல் அதிகாரிக்கிட்ட தர்க்கம் பண்ணிடாதீங்க. அது பெரிய தர்க்கமாயிரும், அப்புறம் உங்களுக்கு பெரிய போர் வர்க்கமாயிரும் அப்புறம் உங்களுக்கு. அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் நிதானித்து பேசுங்க, ரகசியமாக வச்சுக்கோங்க ஒரு சில விஷயங்களை. அதுதான் சிம்மராசிக்காரங்க பொதுவாகவே பண்ணணும் இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போடாதீங்க. இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் எவ்வளோ க்ரோத் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கோங்க. நிறைய பேருக்கு இப்போ சேவிங்ஸ் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வாங்க. இது என்னங்க சேவிங்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணால் மட்டும் என்ன பொருளாதார பெரிய அளவில் வருமா? முதல்ல சேவிங்ஸ் ஹேபிட்டுங்கிறது உங்களுடைய தற்காப்பு நிலைமை அப்படின்னு சொல்கிறேன். சில நாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கஜானா காலி ஆகிடும். பார்த்திங்கன்னா அந்த நாட்டு மக்களே கஷ்டப்படுவாங்க. ஆனால் நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ், அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அதிகமாக உண்டியில் வச்சு சேவ் பண்ணக்கூடிய ஆளுங்க நம்ம. அப்படிங்கும்போது நம்மளுக்கு பண வருவாயில் அந்த சேமிப்பு இருக்கிறதுனால நம்ம பெரிய அளவில் கஷ்டப்பட்டிருக்க மாட்டோம். இதுதான் எக்கனாமிக் அளவுலேயும் நம்மளுக்கு வெல்த்தை கொடுக்குது. அப்போத்துலேருந்தே அந்த பழக்கத்தை நம்ம கொண்டு வரோம். சில பேர் உண்டியில் கொண்டு போய் போடுவீங்களா, அது மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சில சேவிங்ஸ் பண்ணிப்பீங்க. அது இந்த காலகட்டத்தில் அதை பண்ணிக்கோங்க. குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத நல்லா பண்ணுங்கள். குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். கண்டக சனினால் கொஞ்சம் இடர்பாடுகள், நிறைய உழைப்பு போட்டு தான் நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். நிறைய பேர் டாக்டருக்கு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த காலகட்டம் செம்மையான காலகட்டம். ஆனால் அதுக்கு நிறைய மெனக்கெடுதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி ஆன்மீகவாதிகளுக்கு ஒரு நல்ல ஒரு போக்கு இருக்கும். ஸ்டார்ட் அப்புன்னு பண்ணுறீங்கல்ல, பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்னு சில பேர் பண்ணுவாங்க, க்ரோத். அந்த ஸ்டார்ட் அப் இப்போ தான் பண்ணுவீங்க. நிறைய பேர் புதுசாக ட்ரை பண்ணுவீங்க, அதெல்லாம் நடக்கும். கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா கடன் பிரச்சனை குறையும். நோயினால் பாதிக்கப்பட்டவங்க சில பேர் நோயினால் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இப்போ குறையக்கூடிய காலகட்டம். அது மாதிரி எதிரிகள்னால் வஞ்சிக்கப்பட்ட நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதுலேருந்து கொஞ்சம் நிவர்த்தி ஆகக்கூடிய விஷயங்களும் இருக்கும். சில பேர் பொறாமை கண்ணு இதெல்லாம் நிறைய அவங்க மேலே போட்டிருப்பாங்க. அப்படிங்கும்போது இந்த காலகட்டத்தில் குரு பார்க்கறதுனால நல்லதே நடக்கும் உங்களுக்கு. சில பேர் மாந்திரிக சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் எங்களுக்கு இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஜாதகம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஜோதிட ஆலோசனைக்கு நீங்கள் கூப்பிட்டு கூட கேட்டுக்கலாம். அப்படிப்பட்ட கிரக நிலைகள் உங்களோட ஜாதகத்தில் இருந்தால் மட்டுமே பாதிப்பீங்க. மற்றபடி குரு அந்த இடத்துல எதிரி அப்படிங்கிற இடத்த பார்க்கும்போது மறைமுக தொல்லைகள், மறைமுகம் எதிரிகளால் வஞ்சிக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ண முடியாது.
இந்த காலகட்டத்தில். அதையும் மீறி பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு எது பிரச்சனையாகவே தெரியுதுங்க அப்படின்னா, அந்த ஜாதகம் எப்படி இருக்குன்னு தெரியும், அதுவும் நீங்கள் கேட்டுக்கலாம். அடுத்தது செவ்வாய் திசை 26 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும். இந்த திசை வந்து பார்த்திங்கன்னா, செவ்வாய் 4க்கும் 9க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய 4க்கும் 9க்கும் உடையவர் வந்து சிம்ம ராசிக்கும் சிம்ம லக்னத்துக்கும் 4க்கும் 9க்கும் உடையவர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் வீடு மனை யோகம் அப்படிங்கிறதுலாம் வாங்க லக்ஸூரியஸாக பில்டிங் கட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த காலகட்டம் லக்ஸூரியஸாக நீங்கள் கொண்டு போவீங்க. கடன் எதிரி தொல்லை அப்படிங்கிறது, கடன் வாங்கி ஒருத்தவங்க ஹோம் லோன் வாங்கி கண்டிப்பாக வீடை கட்டுவீங்க. லோன் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். என்ன பிஸ்னஸ் லோன் கேட்டிங்கனாலும் கிடைக்கும். ஹோம் லோன் தாராளமாக கிடைக்கும் உங்களுக்கு. நிறைய பேர் ஃப்ளைட் ஏறி போவீங்க, ஒரு சில பேர் அந்த இதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த செவ்வாய் திசையில் இளைய சகோதரர் வழியில் மூத்த சகோதரர் வழியில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் உங்களுக்கு. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது எதிரித்துவம் ஆகாமல் கன்வெர்ட் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க, அதுதான் நல்ல விஷயம். அது செவ்வாய் திசையில் உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் மெனக்கெட்டு ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இது வந்து நல்லதை கொடுக்கும். அடுத்தது ராகு திசை 33 வயசுலேருந்து 51 வயசு வரைக்கும். இது பொதுவாகவே ஒரு அசுப கிரக திசை. ஆனால் ராகு உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை பொறுத்தே பலன் கொடுப்பேன். ஆனால் இந்த ராகு திசை உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், சில பேர்த்துக்கு அது சுபகிரகமாக சுப திசையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஜாதகத்தில் அடித்து தூள் பண்ணிடுவார். எப்படின்னா பிரம்மாண்ட வளர்ச்சியை கொடுத்துருவார், பிரம்மாண்டமாக உங்களை கொண்டு போவார். ஆனால் கடைசியில் எல்லாத்தையுமே சுருட்டிப்பார். அது ஒரு விஷயம். அதனால் இந்த காலகட்டத்தில் மாற்றுப்பாலினத்தினாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழிலையோ உத்தியோகத்துலையோ இருந்தீங்கன்னா யார்கிட்டையும் உங்கள் ரகசியத்தை சொல்லாதீங்க. உங்கள் குடும்ப பிரச்சனையை இன்னொருத்தர்கிட்ட போய் பேசாதீங்க, அது நல்ல விஷயம். அது மாதிரி சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நிறைய சீக்ரெட்ஸ் வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். சைலன்ஸ் இஸ் அ பெஸ்ட் பாலிசிங்கிற மாதிரி ஒரு பாலிசி வச்சுக்கோங்க. சைலண்ட்டாக இருங்க, வேலையை மட்டும் பாருங்கள். உங்களுடைய பிராப்தம் நல்லா இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். அசுப கிரக திசையாக ஆயிடுச்சு என்னோடய ஜாதகத்தில் ராகு அப்படின்னா அவமானம் வம்பு வழக்கெல்லாம் கொடுத்துரும். அதுக்கு என்ன வழிபாடு பண்ணணுங்கிறதும் நான் சொல்லி கொடுத்துருவேன் உங்களுக்கு. சில ராகு திசையில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய விஷயம் இருக்கும். சில பேர் மாற்றுப்பாலினத்தினரோட சரியான ப்ராப்ளம் இருக்கும். சில பேர் இந்த காலகட்டத்தில் பெண்கள் தொடர்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்தஸ்து கௌரவம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த சொசைட்டியில் ரொம்ப முக்கியமானது. அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இந்த காலகட்டத்தில் செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறது நடக்கும். சில பேர்த்துக்கு லவ் மேரேஜாக கூட நடக்கலாம். லேட் மேரேஜ் நடக்கிறவங்களுக்கும் லேட் மேரேஜ் நடக்கும். ஆனால் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள், அதுதான் இந்த காலகட்டத்தில் ரொம்ப உசித்தமான விஷயம். என்னதான் ராகு சுபத்துவமாக இருந்தாலும் அவர் அசுபம் தான், கிரகம் தான். அப்படிங்கும்போது இந்த காலகட்டத்தில் கல்யாணம் போன்ற விஷயங்கள் பண்ணும் போதோ இல்லை பொதுவாகவே தீய விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. நல்ல விஷயம் பண்ணும்போது உங்கள் ஜாதகத்தோட செட் ஆகுதா, அவங்க தசா புத்தி உங்களுக்கு ஈக்குவலாக வருதா, நல்லபடியாக வருதா, அதுக்கு எதிராக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். எதிராக இருந்தால் பண்ணாதீங்க. அதே மாதிரி சில சூட்சுமங்க கிரகங்களுடைய கன்ஜங்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கணும். அப்படின்னா தான் அது ஒரு முழு ரிசல்ட் கன்க்ளூஷன் சொல்ல முடியும். இந்த மாதிரி விஷயங்களை பாருங்கள். குலதெய்வ வழிபாடு முக்கியமானது ராகு திசையில். முக்கியமாக பார்த்திங்கன்னா ராகு திசையில் துர்கை வழிபாடு பண்ணுறது, காளியம்மனை வழிபடுறது ரொம்ப 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 நல்லதை கொடுக்கும். என்ன எக்ஸ்பேண்டாக சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள். குரு திசை 51 வயசுலேருந்து 67 வயசு வரைக்கும். இந்த குரு திசையில் 100% குரு இப்போ எந்த இடத்துக்கு வந்திருக்காரோ என்ன பார்க்குறாரோ அது எல்லாத்தையும் சுபிட்சம் பண்ணும் இந்த குரு திசையில். பொதுவாக குரு திசை 5க்கும் 8க்கும் உடையவர், சூரியனுக்கு 5க்கும் 8க்கும் உடையவர் தசை போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது உங்களுக்கு புத்திரர் வழியில் ரொம்ப சந்தோஷம் நடஞ்சிருக்கும். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு விஷயம் நடக்கும். ஆயில் பலம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஆயில் கண்டங்கள் இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் கண்டங்கள் விலகி போகும். அதே மாதிரி 10ஆம் இடத்துலேருந்து 2ஆம் பார்வை 2ஆம் இடத்தை பார்க்குறது அப்படிங்கும்போது குடும்பத்தில் சுபகாரியங்கள் கன்ஃபார்மாக நடக்கும். ஆடை ஆபரணங்கள், உங்கள் பேச்சே கேட்காதவங்க கூட இந்த காலகட்டத்தில் கேட்பாங்க. உங்களுக்கு பேச்சு மதிப்பே இல்லைங்க அப்படின்னு சொன்னவங்க கூட இந்த காலகட்டத்தில் உங்கள் யோசனையை கேட்டு தான் அவங்களே செய்வாங்க. தொழிலையும் அப்படி தான், உத்தியோகத்துலேயும் அப்படி தான், வீட்லேயும் அப்படி தான். இப்படி 3 விஷயமும் உங்களுக்கு ஒரு மனுஷனுக்கு இருந்தால் ரொம்ப சந்தோஷமான நிலைமை.
அதெல்லாம் இப்போ உங்கள் அந்த பிராப்தம் உங்களுக்கு கொடுத்துரும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் குரு திசையில் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் தாயாரோடைய உடல்நிலை சரியில்லைனாலும் இந்த உடல்நிலை சரியாகும். தாயார் வழி சொத்து சில பேர்த்துக்கு கிடைக்கும். வீடு மனை பிராப்தம் இருக்கும். வண்டி வாகனம் புதுசாக அவங்க சில பேர் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸே வாங்குவாங்க. அவங்கவுங்க தகுதிக்கேற்ப வண்டி வாகனங்களை வாங்குவாங்க. ஒரு சில பேர் ஹீரோ இது ஹோண்டா வச்சுருந்தாங்க அப்படின்னா இப்போ அப்படியே ராயல் என்ஃபீல்டு வாங்குவாங்க. அதேமாதிரி இப்போ ஒரு சாதாரண கார் வாங்கி வச்சுருக்குறாங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் ஒரு பிராண்டட் கார் நல்ல காராக வாங்குவாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக உங்களுக்கு நடக்கும். இதெல்லாம் குரு திசையில் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி மாங்கல்யம் அப்படிங்கிறது நல்லபடியாக அமையும். அதே நோய் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது. எதிரிகள்னால் தொல்லைகள் அப்படிங்கிறது சுத்தமாக குறையும். உங்ககிட்ட அவங்க கை ஓங்கவே ஓங்காது, அது நடக்கும். அதே மாதிரி கடன் பிரச்சனை அப்படிங்கிறது குறையும். இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்னு இருக்கிறவங்கள மட்டும் கொஞ்சம் நோட்டமிடுங்க. ஒன்று லைஃப் பார்ட்னர்லேயே பிஸ்னஸ் பார்ட்னர்லேயே சின்ன சின்ன தொந்தரவுகள் கண்டிப்பாக வந்தே ஆகும். அவங்களுக்கு அப்படி பிரச்சனை வந்துச்சுன்னா அது கண்ட சனியோட பாதிப்பு அதிகமாக இருக்குது, சனியோட பாதிப்பு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த குரு பார்வையிட்டாலுமே அந்த பிரச்சனைங்கிறது அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். சனி திசை 67 வயசுலேருந்து 86 வயசு வரைக்கும். இது சனிங்கிறவர் ஒரு ஆகாத திசை சிம்ம ராசிக்கு சிம்ம லக்னத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். உங்களுக்கு அன்ஃபேவரபிள் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். அன்ஃபேவரபிள் பீரியட்னாலும் இந்த குரு பார்க்குற இடம்னால குடும்பம் தப்பிச்சிருச்சு, வாக்கு தப்பிச்சிருச்சு, உங்களோட பொருளாதார நிலைமை தப்பிச்சிருச்சு, நோய் எதிரி கடனால் கொஞ்சம் இதில் மூணுத்தில் ஏதாவது ஒன்று கொடுத்து கஷ்டப்படுத்தும். ஒன்று நோயை கொடுக்கும், இல்லை எதிரியை கொடுக்கும், இல்லை கடனை கொடுத்துரும். இதனால் ஏதாவது துன்புறக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுனால சனி திசையில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு உங்கள் ஜனன கால ஜாதகத்தை அனுப்பி விட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கான வழிபாடுகள் அப்படிங்கிறது பண்ணலாம். எல்லாத்துக்கும் மேலே பரம்பொருள் ஒருத்தர் இருக்கார், அது முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் மேலே ஒரு சக்தி இருக்குது. அது யாராக கூட இருங்க, ஆன்மீக சார்ந்த விஷயங்கள்லாம் போங்க. ஆன்மீகங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது. அது ஹிந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம். உங்களுடைய தெய்வத்தை மனதார பற்றி கொள்ளுங்கள், அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். புதன் திசை அப்படிங்கிறது சிம்ம லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியை சிம்ம லக்னத்துக்கு 2-18 கூடையவர் புதன். அதில் சிம்ம லக்னாதிபதியான சூரியனுக்கு தன் முதல் நண்பர் அப்படின்னு சொல்லலாம். ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் பொருளாதார விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம். லக்னத்துக்கு நட்பு மற்றும் திக்பலத்துடன் உங்களோட ஜாதகத்தில் இருந்ததுன்னா சிறப்பான நிலை. லக்னாதிபதி உத்திர நட்சத்திர சாரத்தில் இருந்தார்னா அந்த தசா காலங்களில் பெரிய நன்மைகளை செய்யக்கூடியவராக இது புதன் கண்டிப்பாக இருப்பார். 3ஆம் இடத்து 10ஆம் இடங்களுக்கு சிம்மத்துக்கு அவர் நன்மை செய்யக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த புதனானவர் உங்களுக்கு நல்ல மேன்மையும் வளர்ச்சியும் கண்டிப்பாக மிகையாக கொடுப்பார். நிறைய பேர்த்துக்கு இந்த காலகட்டம் புதன் அஸ்தங்கமாகாமலோ புதன் 6-8-12 மறையாமல் இருந்தாலோ ஒரு நல்ல விஷயமாக கருதப்படுகிறது. அது மாதிரி நடக்காமல் இருந்தால் பிரச்சனை இல்லை, அது மாதிரி நடந்துச்சுன்னா ஒரு சில ப்ராப்ளம்ஸை கொடுக்கும், கண்டங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அதனால் அந்த விஷயத்தில் ப்ரீ பிளானாக நீங்கள் ஜோதிடத்தை பாருங்கள். புதன் திசை ஏதாவது நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது உங்கள் ஜாதக ரீதியாக மட்டுமே முழுக்க துல்லியமாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். புதன் திசை நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு யோகம். அவயோக திசையாக நடந்துகிட்ருக்கு, உங்கள் ஜாதகத்துக்கு அவயோகியாக ஆயிட்டாரு, இல்லை அவயோக இடத்துல இருக்காரு, அசுப கிரகத்தோடு சேர்ந்துருக்காரு, மறைவிடங்களில் இருக்கிறாருன்னா தான் பிரச்சனை வரும். அப்படி இருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ண தெரிலனா என்கிட்ட கேட்டுக்கலாம். ஜோதிட ஆலோசனைக்கு என் நம்பருக்கு கால் பண்ணலாம். இந்த சிம்மராசி பூர நட்சத்திரத்துக்காரங்க என்ன வழிபாடுகள் பண்ணலாம் அப்படின்னா நிறைய அன்னதானம் பண்ணுங்கள். நிறைய அலைச்சல்னால கஷ்டப்படுறதுனால அன்னதானம் போட்டு குலதெய்வ கோயிலுக்கு காணிக்கை செலுத்துறது, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து காணிக்கை சேர்த்து போயிட்டு உங்களோட அந்த உண்டியலில் போட்டுடலாம். அன்னதானத்துக்கு பணம் கொடுக்கலாம், அன்னதானம் நீங்களே பண்ணலாம், சில வஸ்திர தானங்கள் பண்ணலாம் பூர நட்சத்திரத்துக்காரங்க. அதே மாதிரி இந்த குரு பயிற்சி அப்போ தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை ஒரு 9 வியாழக்கிழமை நீங்கள் போய் பாருங்கள். சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக உங்கள்
வீட்டில் நடைபெறும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். நல்ல சுப நிகழ்வுகள், மன மகிழ்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும், சந்தோஷம் கிடைக்கும், நிறைய விஷயம் பாசிட்டிவாக நடக்கும். சரிங்களா? அதுபோல் குலதெய்வ வழிபாடு இன்றையமையாதது. இந்த சிம்மராசி பூர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்ற எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.